சிவபுராணத்துல முக்கியமா நாம கேட்க வேண்டிய வரிகள் இது. நீங்க இதுக்கு முந்தைய வீடியோக்கள் எதுவுமே பார்க்கலன்னா கூட இந்த ஒரு வீடியோவை பாருங்க. ஏன்னா எப்படி நம்முடைய உடல் எத்தன்மையது, இறைவன் எப்படி இந்த உடலுக்குள்ள அமர்ந்து இருக்கிறார், அவரை எப்படி காணணும், நம்ம எதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். மாணிக்கவாசகர் அற்புதமான விளக்கங்களை வரிகளை நமக்கு இங்க விட்டு சென்றிருக்காரு. இது எல்லாமே இந்த வீடியோல பார்த்து நீங்க பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோவாவது கண்டிப்பா பாருங்க. வேதாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு ஒரு கெடுதலான விஷயங்கள் நடக்கும் பொழுது இது நம்ம முன்னாடி செய்த ஊழ்வினையால இப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற அச்சம் ஏற்படும். ஏன் இதுல வரக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னும் பொழுது அதையே நம்ம சிந்திக்க மாட்டோம். அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்வினை அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்போ நாம செய்யக்கூடிய கெடுதலுக்கு ஒரு எதிர்வினை இருக்கு அப்படின்னா நாம செய்யக்கூடிய நல்லதுக்கும் ஒரு எதிர்வினை அப்படின்றது இருக்கு இல்லையா? பாவங்களுக்கும் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கணும், புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுதும் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கணும். இதத்தான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல இறைவனிடத்துல முறையிடுவதாக இன்னைக்கு இந்த வரிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. 45 முதல் 59 வரிகளுக்கான விளக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே அருமையா இருக்கும். மாணிக்கவாசகர் இறைவனிடத்துல முறையிட்டு இப்படியெல்லாம் இருந்த எனக்கு இப்படி அருள் புரிந்திருக்காயே அப்படின்னு கேட்கிற மாதிரி உரிமையோடு கேட்பது போல இந்த வரிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இது உங்கள் வேதாஸ் வியூ. நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்து நின்றாய், வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி நிலம்தன்மேல் நீள் கடல்கள் காட்டி எப்படி எங்கு அருள் புரிந்தாராம். இப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர். இறைவன் அப்படின்றவர் பஞ்சபூதங்கள்ல நிறைந்து இருப்பார். இந்த பூமியே, இந்த பிரபஞ்சமே பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. பஞ்சபூதத்திலும் இறைவன் இருப்பார் அப்படின்னா இறைவன் இல்லாத இடம் ஏது இல்லையா? இப்படி இறைவன் எல்லாவற்றிலும் எல்லா பொருட்கள் உள்ளேயும் எல்லா உயிரினத்தின் உள்ளேயும் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நமக்கு உள்ளேயும் அந்த இறைவன் இருப்பார் அப்படின்றது நிசப்தமான உண்மை. பாவம் புண்ணியம் அப்படின்றது 2 கயிறு மாதிரி. நாம நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். இந்த 2 கயிறு மாதிரி அதற்குரிய எதிர்வினைகளை ஆற்றிக்கொண்டு அறம் பாவம் என்னும் இந்த அருங்கயிற்றால் கட்டுண்டு இருக்கிறது நம்மோட உடல். இந்த உடல்ல இந்த தீய எண்ணங்கள் புழுக்கள் மாதிரி. புழு எப்படி ஒரு சின்ன தொலை இருந்தாலும் அந்த உள்ள எப்படி நெளிஞ்சு புகுந்து போகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வினைகள் எல்லாம், இந்த தீய வினைகள் எல்லாம் அப்படியே புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். புறம் தோல் போத்தி புழு அழுக்கு மூடி. இப்படி இந்த புழுக்களாகிய இந்த எண்ணங்கள் நெளிந்திருப்பது வெளியே யாருக்குமே தெரியாத வண்ணம் ஒரு புறத்துல தோலை போத்தி, நம்ம மேல தோல் போர்த்தி இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. இப்படி தோல் போர்த்தி இருக்கக்கூடிய இந்த உடல்ல தான் மிக நாற்றமுடைய மலமும் இருக்குது. இது வெளியே நம்முடைய பார்வைக்கு தெரியாது, உடலுக்கு உள்ள இருக்குது இது எல்லாமே. இந்த உடலுக்கு 9 வாய் குடிலும் அமைச்சிருக்கு. 9 ஓட்டைகள் இருக்கு இல்லையா நம்ம உடல்ல.
இப்படி இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு நல்லது செய்யாம வஞ்சனை செய்யக்கூடிய எண்ணங்களை உண்டு செய்தான் ஐம்புலன்களும். புலனைந்தும் வஞ்சனை செய்து கண், காது, மூக்கு, மெய், வாய் ஆகிய இந்த ஐம்புலன்களும் நல்வினையை ஆற்றாத வண்ணம் வஞ்சனைகள் செய்து நம் உடலையும் நம் மனதையும் கெடுக்குது. இப்படி வஞ்சனைகள் செய்து கொண்டே இருக்கிறதால நம்முடைய மனமானது விலங்கு மனம் போல மாறி போச்சு. ஒரு விலங்கு கூட தன் தேவைக்கு அதிகமா வேட்டையாடி எடுத்து வச்சு சாப்பிடுற குணம் இருக்காது. தேவைப்படும் பொழுது, அதுக்கு அவசியம் ஏற்படும் பொழுதுதான் அது கூட வேட்டையாடி உணவு உண்ணுது. வேட்டையாடுதல் அப்படின்றது வேட்டையாடிதான் அது உண்ண முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. நம்ம மாதிரி சமைச்சு எல்லாம் சாப்பிட முடியாது, இல்ல பயிர் பண்ணி சாப்பிட முடியாது. ஆக இந்த விலங்கு கூட தன் தேவைக்கேத்த மாதிரிதான் செய்யுது. மற்றவர்கள் மேல பொறாமை, கெடுதலான வார்த்தைங்க, கெடுதலான எண்ணங்கள், இப்படி எல்லாம் பேசி 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 நினைந்து நினைந்து இந்த ஐம்புலன்களும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைக்காம அவனுடைய மனமானது மறுத்து போய் விலங்கு மனமாகவே மாறி போச்சு. இப்படி விலங்கு மனமாக இருந்தாலும் அந்த மனத்தால உள்ள இருக்கக்கூடிய குறை ஒன்றும் இல்லாத ஈசன் இந்த உடலுக்குள்ள ஆன்மாக்குள்ள இறைவன் உறைவிடமாக இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதை எண்ணாம நம்முடைய மனம் அவன் மேல் அந்த கலந்து அன்பால கசிந்து உருகாம இருந்தா கூட இறைவன் உள்ள இருக்காரு இல்லையா, அந்த இறைவன் நம்மேல கருணை கொண்டு நீள் கழல் காட்டி நிலந்தன் மேல் வந்து அருளி நம்மை ஆட்கொண்டு அவருடைய திருவருள் தரிசனத்தை, திருவடி தரிசனத்தை நமக்கு காட்டுற. எப்பேற்பட்ட உடம்பு, இந்த உடலுக்குள்ள என்ன வினைகள்லாம் இருக்கு யாருக்கும் தெரியாது வெளியே. நீ நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறோமா யாருக்கும் தெரியாது வெளியே. புறம் தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய. இப்படி நாரக்கூடிய இந்த உடலு நம்மை அடுத்த கட்டத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு அடுத்த பாதைக்கு நம்ம வழிவிடாம இந்த ஐம்புலன்களும் நம்ம கட்டுக்குள்ள இல்லாததுனால வஞ்சனைகளை செய்து இறைவனை நினைக்காம நாம இருந்தாலும் நமக்கு உள்ளே இந்த ஆன்மாவுக்குள்ளே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்மேல் கருணை கொண்டு நம்மை ஆட்சி புரிவான், நம்மை ஆட்கொள்வான் அப்படின்றத மாணிக்க வாசகர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இறைவனுடைய உறைவிடம் என்ன மாதிரி இடத்துல இருக்கு? இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடம் எவ்வளவு தூய்மையானதா இருக்கணும் இல்லையா? அப்பனா நம்முடைய மனம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு பாருங்க. நாம இறந்த பின்னாடி அழுகி நாற்றமுடையதாக மாறக்கூடிய இந்த உடல்ல தான் இறைவன் குடிகொண்டு நம்மை ஆட்சி செய்கிறார் அப்படின்றத விட நம்மோடு ஒன்றரை கலந்து நம்மை வழி நடத்துகிறார். நாம அப்ப செய்ய வேண்டியது என்ன? இந்த ஐம்புலன்களையும் கட்டுக்குள் வைத்து இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை தூயதாக வைத்துக் கொள்ளணும். தூய்மையானதாக இந்த ஆன்மா இருக்கும் பொழுது அந்த மாய இருள் அப்படின்றது விலக்கப்பட்டு இறைவனுடைய அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றத நம்மால உணர முடியும். இதத்தான் இந்த இடத்துல மாணிக்க வாசகர் நமக்கு சொல்றாரு. அவர் இறைவனை நோக்கி பாடுவது போல பாடல் இருக்கு. இத நாம அப்படிதான் எடுத்துக்கணும். இது நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் பின்ன இந்த பாடல் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க? மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்தி கொள்றாரு. தன்னை நாயினும் கடையனாக்கி தன்னை தாழ்த்தி கொள்றாரு. அடுத்து வரக்கூடிய வரிகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய உயர்ந்த அருளாளர். இப்படி ஞானியர்கள்லாம் தங்களை நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தன்னை தாழ்த்தி கொண்டு நமக்கு வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சிவ புராணம் இறைவன் எந்த இடத்துல எப்படி உறைந்து நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்றத ஒவ்வொரு வரிகளையும் தெளிவா எடுத்து காட்டியிருக்காரு மாணிக்க வாசகர். ரொம்ப அற்புதமான பாடல்கள் சிவபுராணம். தினமும் ஓதணும், தினமும் கேட்க வேண்டிய ஒரு அவசியமான பாடல்.
இதனுடைய பொருளை உணர்ந்து நாம படிக்கும் பொழுது அதனுடைய முழு சக்தியையும் நம்மால உணர முடியும், பெற முடியும். இந்த உடல் எப்படி நாரக்கூடிய தன்மையானது, புறம் தோல் போர்த்தி மூடி உள்ள இருக்கக்கூடிய தரிசனத்தை, உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் காணாத வண்ணம் புறம் தோல் போர்த்து மூடப்பட்டுள்ளது. இந்த உடலுக்குள்ளே இறைவன் எப்படி உறைந்து கொண்டிருக்கின்றார், அவரை எப்படி நம்ம தரிசனம் செய்ய வேண்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவபுராணத்துல ஏற்கனவே விளக்கங்கள் இருக்கு, முந்தைய வரிகளுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நான் கண்டிப்பா உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.